Realme users Realme UI 7.0ல வந்து பேட்ச் அப்டேட் வந்திருக்குன்னு சொல்ல முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா Realme UI 8.0வோட அப்டேட் வருமா வராதா, அதோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்கு, அங்க கலர் OS வந்து ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்துமா அப்படிங்கிறது இந்த வீடியோல ஃபுல் ஃபிளெஜா பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்டேட் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல முடியும். ஆனாலும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண ப்ராப்ளத்தை இந்த பேட்ச் அப்டேட் மூலியமா எதுவும் ஜாஸ்தி பண்ணிடுவாங்களோன்னு பயத்துல தான் பாத்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஆல்சோ பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்கெடியூல் அடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் மறந்துட்டேன்னு சொல்லலாம். இருந்தாலும் உங்களுக்காக ஸ்பெஷலாக எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ கம்யூனிட்டியில் செக் பண்ணிட்டேன், ஸ்டேபிள் வெர்ஷன் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு பரவாயில்ல, எந்த ப்ராப்ளத்தையும் அவங்க வந்து பெருசு பண்ணல. ஆல்ரெடி இருந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறது அந்த பேட்ச் அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நாம இதை டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேட்ச் வந்து வந்துடும் சொல்லலாம். ஓகே, இப்போ ரியல்மிக்குள்ள இருக்க குழப்பத்தை சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழப்பமாயிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியும் ஒன் பிளஸையும் பார்த்தீங்கன்னா ஓப்போ வாங்கிட்டாங்களே, அதுக்கு வந்து கலர் ஓஎஸ் வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்களே. ஒன் பிளஸ் பல இடங்களில் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, அதோட ஆக்சிஜன் ஓஎஸ் எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல கலர் ஓஎஸ் வர போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது உண்மைதான், நான் அதை வந்து மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இதுவே ரியல்மிக்கும் அப்ளை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒன் பிளஸோட நிலைமை வேற, ரியல்மியோட நிலைமை வேற. ரியல்மி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கான்னு சொல்ல முடியும். அவங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் இல்லை. இப்போ இருக்கிற மாதிரியே அவங்க வந்து கண்டினியூ பண்ணாலும் அவங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் வராது. ஆனால் ஒன் பிளஸுக்கு ஃபிளாக்ஷிப் கில்லர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் சீரீஸில் நல்லா வந்து மொபைல் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ பிரீமியம் செக்மெண்ட்டுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சாங்களோ அப்பவே பார்த்தீங்கன்னா அவங்க சர்க்கிள் ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். கிரீன் லைன் இஷ்யூ, பல விஷயங்கள், சர்வீஸ் சென்டரில் ஏகப்பட்ட கச்சடா, இது எல்லாமே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா வந்து சேர்ந்துருச்சு. ஆனா ரியல்மிக்கு அப்படி இல்லை. ரியல்மி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்காங்க. பல ரியல்மி யூசர்ஸ் நீங்க இப்ப பார்க்க முடியும். காரணம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பட்ஜெட்ல லாங் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து தங்களோட மொபைல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லாம அந்த மொபைலும் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். அதுதான் இவங்களோட சக்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வகையான பேட்ச் அப்டேட் வந்து உங்களுக்கு செட்டில் ஆயிரும்னு சொல்ல முடியும். அதுதான் விஷயத்துக்கு வர்றேன். என்னன்னா இப்போ ஒன் பிளஸுக்கு ஆன மாதிரியான விஷயங்கள் ரியல்மிக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரியல்மி UI 8.0 பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அது திரும்ப இந்தியாவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சில மாடிஃபிகேஷனோட வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்கறது கரெக்ட் தான். பீட்டா ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணினீங்க அப்படின்னா அந்த பீட்டா ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேட்ச் அப்டேட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது போல நியூவஸ்ட் அப்டேட், ஐ மீன் ரியல்மி 8.0லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ஆக்சஸில் வந்து கிடைக்கும் சொல்லலாம். சில பல பக்கோட தான் இருக்கும். ஆனால் லிஸ்டட் டிவைஸில் உங்கள் இது இல்லைன்னா நீங்கள் பீட்டா ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த வகையான ஓஎஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இது ரியல்மிக்குள்ளே இருக்க ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர்னு சொல்லலாம். இந்த பீட்டா ப்ரோக்ராம் ரியல்மி UI 8.0 கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத என்னோட அசம்ஷன் சொல்ல முடியும். காரணம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் உள்ள வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த நிலைமையில கலர் OS உள்ள கொண்டு வந்தா பார்த்தீங்கன்னா பேஸ் OS அவங்க சொன்ன OSோட ப்ராமிஸும் அடி வாங்கும், ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்க பிராண்ட் இமேஜும் அடி வாங்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரியல்மி UI 8.0 எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மந்தில் லான்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இதே தான் பார்த்தீங்கன்னா கூகுளும் சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியும். ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மந்த்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரியல்மி UI 8.0 வந்து லான்ச் ஆயிரும் வித் Android 17. எஸ், Android 17ஓட ஸ்டேபிள் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம். பீட்டா ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பல இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா GT சீரீஸில் பீட்டா வெர்ஷனோட டாப் நாச் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே ரியல்மி UI 8.0 லான்ச் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பல இடங்களில் சில பேருக்கு கிடைச்சிருக்கு. GT சீரீஸில் மட்டும் நீங்கள் GT சீரீஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதுலேயும் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, அங்கேயும் பீட்டாவில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் வெர்ஷன் பீப்புளுக்கே பார்த்தீங்கன்னா இது கிடைச்சிருச்சுன்னு சொல்ல முடியும். அவங்க ரெடிட்டில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஃபீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலேயே நீங்கள் பயப்பட வேண்டாம். முக்கியமான விஷயம், நீங்கள் சாம்சங் மொபைலில் பார்ப்பீங்க இல்லையா அந்த குட் லாக், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கஸ்டம் சூட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரப்போகுது. இந்த கஸ்டம் சூட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, கலர் ஓஎஸ்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி UI 8.0 வந்து கொண்டு வர போகிறாங்க. இதுதான் பேஸ்ன்னு சொல்ல முடியும். இது வந்ததுக்கப்புறம் மேபி கலர் ஓஎஸை அவங்க இந்த ரியல்மி UI வந்து எடுத்துகிட்டு மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இப்போதைக்கு இந்த லாஸ்ட் அப்டேட்டான ரியல்மி UI 8.0 வர்றதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்கிறது பொய்ன்னு நினச்சிங்கன்னா ரியல்மியோட கம்யூனிட்டிக்குள்ளேயே போங்க, கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி ரியல்மியோட கம்யூனிட்டி வரும். அங்கேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன வெர்ஷன் வரப்போகுது, இது யார் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இவங்க ஒரு கம்யூனிட்டியாக இது பில்ட் பண்ணுறதுனால மட்டுமே தான் இந்த வகையான ரியல்மியோட யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச்குள்ளே இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்தில் நானுமே இருக்கேன். அங்கே இது போல்
பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா யூசர்ஸ்குள்ளே ஒன் ஆன் ஒன் கான்சன்ட்ரேட் பண்ணிக்குவாங்க. கூட பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க, என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, பேட்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, நியூவா ஏதாவது ஃபீச்சர் வந்திருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒன் டு ஒன் டிஸ்கஸ் பண்ணிப்போம். அங்க இதை பத்தி அஃபிஷியலா அவங்களுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரியல்மி UI 8.0 கண்டிப்பா வரும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த டிவைஸ்க்கு வருது அப்படிங்கிற லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் இது வந்து வியூ தான். பீட்டா வெர்ஷன்ல ஜாயின் பண்ண கேட்டகரி இதுல இருந்து எடுத்துருங்க. மற்றபடி ஸ்டேபிளா நீங்க பீட்டா யூசரோ நார்மல் யூசரோ இந்த மொபைல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரியல்மி UI 8.0க்கான அப்டேட் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அவங்களோட வெப்சைட்லேயே. இதை வேணா ஃப்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க OnePlus வாங்காதீங்க, ரியல்மி வாங்காதீங்க, அதுக்கு பதிலாக நீங்க ஓப்போவே வாங்கிடலாம், எல்லாத்துக்குள்ளேயும் கலர் ஓஎஸ் தானே வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. OnePlus வாங்கலாம், ஓரளவுக்கு 1 இயர்க்கான பேட்ச் அப்டேட், செக்யூரிட்டி அப்டேட் எல்லாமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் ரியல்மி வாங்க வேணாம்னு யாரும் முடிவு பண்ண வேணாம். ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் கிடைச்சிச்சு, உங்கள் பட்ஜெட்டுக்கு இது சூட்டபிளாக இருக்கும்னு தெரிஞ்சால் தாராளமாக வாங்கிக்கோங்க. பீட்டா ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறது மூலிமா அடிஷ்னல் அப்டேட்டும் ப்ளஸ் செக்யூரிட்டி பேட்சஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓவரால் ரியல்மிக்கு பிரச்சனை இல்லை, OnePlusக்கு தான் பிரச்சனை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா BBK எலக்ட்ரானிக்ஸ் கீழே தான் எல்லாருமே வர்றோம். OnePlus, ரியல்மி, ஓப்போ இவங்க எல்லாமே BBK எலக்ட்ரானிக்ஸ் கீழே தான் வர்றோம். ஸோ என்ன பிரச்சனைன்னு புரியல. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதனால அவங்களோட ஸ்கின்னை அந்த இடத்துல வந்து பேட்ச் பண்ண நினைக்கிறாங்க. அதுக்கு ரியல்மியும் வந்து ஒருத்து தான். ஆனால் கடைசி அப்டேட் கண்டிப்பாக வரும், அது நமக்கும் கிடைக்கும். ஸோ யாரும் பேனிக் ஆக வேண்டாம். OnePlus யூசர்ஸ் தான் பேனிக் ஆகணுமே தவிர ரியல்மி யூசர்ஸ் கூலாக ஹேண்டில் பண்ணலாம் இந்த சுச்சுவேஷனை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.